பல நேரங்களில் வந்து கதையை நம்ம கேட்போம். மிக பல நேரங்கள் கதை வந்து புத்தகம் மூலமா நமக்கு வரும். ஒரு சின்ன நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். சில புத்தகங்களை வச்சுட்டு பெற்றோர்கள் ஒரு பேர் இருக்கீங்க, பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு குழு நிகழ்ச்சியாக நடத்தலாமான்னு ஒரு யோசனை. முயற்சி பண்ணி பார்க்கலான்னுட்டு கல்யாண் அது அழகாக செய்வார். கல்யாணத்துக்கு பசங்கிட்ட கேட்குறேன், கற்றது கைமண் அளவு, கல்லாதது யாருக்காவது தெரியுமா? என்ன மீனிங்? கவனமா இருக்கணும் எல்லாரும். அது மீனிங் என்ன? கற்றது கைமண் அளவு என்னதா இருக்கலாம்? மீனிங் என்னதா இருக்கலாம்? கிருஷ்ணா சொல்லுங்க, மீனிங் என்ன? கற்றதுனா என்ன? கைமண் அளவு, கைமண் அளவு. கல்லாதது, கல்லாததுன்னா படிக்காதது. நம்ம இன்னும் நம்ம லேர்ன் பண்றது வந்து இந்த வேர்ல்ட் லெவல்ல இருக்கு. வாட் வி லேர்ன் வந்து எனக்கு ஜஸ்ட் இவ்வளவுதான். ஸோ எது மூலமா நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும்? எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம்? புக், ரைட்? புக், புத்தகம் வந்து ஒன் ஆஃப் த வே இல்லையா? ஸோ புத்தகம் படிக்கிறதால என்னெல்லாம் நமக்கு வந்து என்னெல்லாம் வாட் வி வில் கெயின் நம்ம புக் ரீட் பண்றதால? நாலேஜ், வேற வார்த்தைகள், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வேற விஸ்டம், கான்ஃபிடன்ஸ், கிரியேட்டிவிட்டி வரலாம் இல்லையா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4 டீமா ப்ளே பண்ண போறோம். இது எல்லாருமே சேர்ந்து தான் ப்ளே பண்ண போறோம். இல்ல கிட்ஸ், பேரண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னா 4 டீம் எப்படின்னா ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் பிறந்தவங்க எல்லாம் ஒரு சைடுக்கு வாங்க. ஜான் டு மார்ச். உங்களை வந்து சீட்ல இருந்து உங்க சீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. பெரிய ரோல்ல ஜனவரில இருந்து மார்ச் பிறந்தவங்க எல்லாம் இந்த பக்கத்துக்கு வாங்க. ஆமா, அவங்க வருவாங்க. ஜான் டு மார்ச். கிட்ஸ், பேரண்ட்ஸ் இங்க இந்த அறையில இருக்கிற அரங்கத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் இங்க வாங்க. ஆமா. உங்க டேட்டா பத்தி கேட்க மாட்டோம். ஆமா, ஆனா நீங்களே வந்துருங்க. அதனால கேட்றுவோம். இல்ல லைசென்ஸ் கேக்குற மாதிரி ஆயிடும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இங்க, ஏப்ரல், மே, ஜூன் அங்க. ஆமா, ஏப்ரல் டு ஜூன். ஏப்ரல், மே, ஜூன் அங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அங்க. மிச்சம் டிசம்பர் வரைக்கும் இங்க. ஆமா.